நான் சொல்கிற மாதிரி செய்யணும். சரிங்களா? எல்லாம் இங்கே கவனமாக இருங்க. நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக செய்யணும். நான் சொல்கிறதே செய்யணும். சரியா? செஞ்சிடலாமா? ரைட், செய்யலாமா? ஏன்னா எல்லாரும் ஆக்டிவாக இருக்கணும். நம்ம அறிவியல் ஏற்றுக்கிறது ஆக்டிவாக இருக்கிறது தான் அறிவியல். சரியா? இப்போ செஞ்சுட்டு அப்புறம் போகிற நிகழ்வு. எல்லாரும் தலையில் கையை வைங்க. எல்லாம் என்ன பண்ணீங்க? இப்போ தான் வச்சுக்கிட்டோம் தலையில். சரியா? இப்போ கையை எடுங்க. சிறப்பு, ரொம்ப நல்லது. இப்போ இந்த நிகழ்ச்சிங்கிறது இதுதான். நான் என்ன சொன்னேன்? எல்லாரும் தலையில் கையை வைக்க சொன்னேன். ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்க? கன்னத்தில் கையை வச்சிங்க. எல்லாரும் என்ன பண்ணீங்க? கன்னத்தில் கையை வச்சிங்க. ஏன் கன்னத்தில் கையை வச்சிங்க? நீங்கள் என்னைய பார்த்து தான் கன்னத்தில் கையை வச்சிங்க. ஆனால் நான் சொன்னது என்ன? தலையில் தான் கையை வச்சு சொன்னேன். சரியா? அப்போது நம்மளுக்கு முன்னாடி என்ன செயல்பாடு இருக்குதோ அந்த செயல்பாடு தான் நம்மளை என்னவா ஆக்கும்? பெரிய விஞ்ஞானியாக வர செய்யும். அப்படிங்கிற அந்த நிகழ்வு தான் நம்ம இன்னைக்கு நடத்துகிறோம். இப்போ இந்த நிகழ்வுக்கு நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மிக சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இணைச் செயலாளர் சுரேரசன் அவர்களுக்கும் வரவேற்பு ஆற்றிய நம்ம ரஹமத்துல்லா சார் அவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அனைவருக்கும் அறிவியல் தின வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு ட்ராமா நம்மளுக்கு மத்தியில் சிறப்பான ஒரு ட்ராமா நடத்தினாங்க. அந்த ட்ராமா மரத்தை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிற ஒரு ட்ராமாவை நிகழ்த்தி காட்டினாங்க. இந்த ட்ராமா ஒட்டி ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நம்மளை மாதிரி மாணவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க? இந்த மாதிரி கவிதை போட்டி, கட்டுரை போட்டியெல்லாம் கலந்துக்கிறதுக்காக ஒரு கவிதை மாணவர் தான் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம ரோடு இருக்குல்ல, ரோடெல்லாம் அகலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ரோடை ஒட்டி இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வெட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த ரோடு ஒட்டி இருக்கக்கூடிய மரங்கள்லாம் இருக்குல்ல, அது ஏன் அந்த மரத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, ரோடு மண் சரிவு இல்லாமல், ரோடு பேர்ந்து போயிடாம அந்த ரோடை பாதுகாத்து போக்குவரத்துக்கு பாதிப்பு இல்லாமல் கொண்டு போகிறதுக்காக அந்த மரம் ரெண்டு பக்கட்டும் என்ன செய்கிறாங்க? நட்டு வளர்த்துறாங்க. அப்படி வளர்க்குற அந்த மரம் ரோடு அகலப்படுத்துறங்கிற பேரில், எக்ஸ்டெண்ட் பண்ணுறங்கிற பேரில் அந்த மரம் பூரா வெட்டிடுறாங்க. வெட்டிட்டா ரோடு ஓரத்தில் ஒரு மரம் கூட இல்லை. அப்படி நம்மளுடைய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, ஒரு வழிச்சாலை இருந்தது, 2 வழிச்சாலை இருந்தது, 3 வழிச்சாலை இருந்தது, 4 வழிச்சாலை இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 10 வழிச்சாலை போடுறாங்க. ஒரு 5 வாகனம் இந்த பக்கம் போகும், ஒரு 5 வாகனம் அந்த பக்கம் போகும். யாரையும் பார்த்துக்க வேண்டியதில்லை, இடிச்சிக்க வேண்டியதில்லை. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். அதுக்கு ஒரு மாணவன் கவிதை எழுதிக்கிறான். 1000 வாகனம் பயணம். என்னது? 1000 வாகனம் பயணம் 10 வழிச்சாலையில். 1000 மரங்கள் மரணம். 1000 மரங்கள் மரணம். ஏன்னா மரங்கள்லாம் செத்து போச்சா, எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. இப்போ 1000 மரங்கள் மரணம், 1000 வாகனம் பயணம். அந்த வாகனத்துக்கு பின்னாடி என்ன எழுதுற மாதிரி இருக்கு? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் அப்படின்னு. அந்த வாகனத்துக்கு பின்னாடி என்ன எழுதிருக்கு? மரம் வளர்ப்போம். அப்போ அந்த ட்ராமா தானே இப்போ இங்கே பார்த்தோம். அப்படி நம்ம ஒரு புதுவிதமான சிந்தனைகளோடு நாம் வளர வேண்டும். நம்ம டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா இருந்தாங்க. அவங்க நம்மளை மாதிரி ஒரு குக்கிராமத்தில் படித்த, நம்மளை மாதிரி ஒரு அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவர். அவர் சர்வதேச அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். என்ன மாற்றம் அப்படின்னா, கீழே விழுந்துடுறோம்ல, யதார்த்தமாக மரத்தில் ஏறி விழுந்துடுறோம், சைக்கிள் ஓட்டி விழுந்துடுறோம், பாதுகாப்பு வாகனத்தில் போகல விழுந்துடுறோம். விழுந்தா கை கால் உடஞ்சி போயிருக்குல்ல, உடஞ்சி போனால் நம்ம என்ன நடக்க முடியாது, காலத்தோடு எடுத்துருவாங்க, அப்படியெல்லாம் இருக்கும்ல. அப்படி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு
செயற்கை கால், செயற்கை கால் நடக்கிறதுக்கு செயற்கை காலை தயாரித்து இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய விஞ்ஞான சிந்தனையை வளர்த்து அந்த விஞ்ஞானி நம்மளை போல நம் கிராமத்தில் படித்த ஒரு மாணவர் என்பதை நாம் என்ன செய்யணும், மறந்துடக்கூடாது. அப்படி விஞ்ஞானபூர்வமான ஒரு நிகழ்வோடு நாம் என்ன செய்கிறோம், நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம. இப்போ நம்மளுக்கு இந்த தேசிய அறிவியல் தினம், தேசிய அறிவியல் நாளாக நம்ம நேரத்தில் கொண்டாடும் போது என்ன நம்மளுக்கு கண் முன்னாடி வரணும் அப்படின்னா, சர் சி வி ராமன் ஒரு நாள் இது மாதிரி பள்ளி அறையில் மாணவராக இருக்கும்போது பள்ளிக்கூட அறையில் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து அந்த ஜன்னல் ஓரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். கடலில் பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது கடலில் பார்த்தீங்க அப்படின்னா கடலில் இருக்கக்கூடிய தண்ணி நீல நிறத்தில் இருக்கு. ஏன் நீர்? இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம தண்ணி குடிக்கிற அந்த தண்ணி என்ன நிறத்தில் இருக்கு? நிறம் தெரியலை, அது வெள்ளை கலரில் இருக்கு. ஆனால் கடலில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் எப்படி இருக்கு? நீல கலரில் இருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு கேள்வி வருது, ஏன் நீல நிறத்தில் இருக்கு? நம்ம இருக்கிற இடத்துல தான் அப்படி இருக்கா அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. சரி, ரைட்டு, அதை அப்படியே விட்டுறாரு. ஒரு நாள் இந்தியாவிலேருந்து ஐரோப்பாவுக்கு கப்பலில் பயணம் செய்கிறாங்க. அப்படி ஐரோப்பா நாடுக்கு கப்பலில் பயணம் செய்யும்போது அங்கே போகும்போதோ மத்திய தரைக்கடல் பகுதியில் இதே போல் கடலுக்குள்ள கடல் தண்ணி ஊதா நிறத்தில் இருக்குது. இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. நாம் பள்ளிக்கூடத்துலேருந்து பார்க்கும்போது, காலேஜிலேருந்து பார்க்கும்போது அந்த கடலில் இருக்கக்கூடிய தண்ணி ஊதா நிறத்தில் தான் இருந்துச்சு. இப்போ ஐரோப்பா நாட்டுக்கு வந்திருக்கிறோம், இங்கேயும் ஊதா கலரில் தான் இருக்குது. ஒரே அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. இப்போ நம்ம தலைமை ஆசிரியர் சொன்னாங்கல்ல, ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி சர் சி வி ராமன் அவர்களுக்கு வந்தது. ஏன் ஊதா நிறத்தில் இருக்குது அப்படின்னு நாம் அதை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அப்படி அந்த ஊதா நிறத்தை எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, சூரிய ஒளி கடல் தண்ணியில் படும்போது படித்து நாமும் இந்த பள்ளியில் படித்த மாணவர் இது போன்ற அறிவியல் அறிஞராகவும் அறிவியல் சிந்தனையாளர்களாகவும் அறிவியல் வெளிப்பாடுள்ள ஒரு மனிதனாகவும் மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு நபராகவும் நாம் படித்து வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன்.
நாடுகளுக்கிடையே உறவை வளர்க்கிறோம். மக்களுக்கிடையே நட்பை வளர்க்கிறோம். அறிவியல் மூலம் ஒன்றுபடுகிறோம். அறிவியல் மூலம் ஒற்றுமை வளர்க்கிறோம். அறிவியல் மனப்பான்மையால் கேள்விகள் கேட்கிறோம். நீண்ட அறிவியல் பாரம்பரிய பெருமை கொண்டது நம் நாடு. எங்கள் தேசம் எல்லோருக்குமான தேசம் என்ற உன்னத நிலை அறிவியல் கண்ணோட்டத்தாலும் சாத்தியமாகும். எனவே நான் அறிவியல் பரப்புதலும் அறிவியல் கண்ணோட்டம் வளர்த்தலும் நம் இந்திய அரசியல் சாசனத்தில் இடம்பெற்றுள்ளது. மனிதகுலத்தின் நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கு மெய்த்திடும். அறிவியல் மக்களுக்கு அறிவியல் நாட்டிற்கு அறிவியல் சுயசார்புக்கு என்ற நோக்கங்களை உயர்த்தி பிடிப்போம். எனவே அறிவியல் வளர்ச்சியையும் அறிவியல் மனப்பான்மையும் நாடுகளுக்கிடையே உறவையும் மக்களுக்கிடையே நட்பையும் வளர்க்க தேசிய அறிவியல் தினத்தில் நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்போம். அணுவும் அசையாது என்பதை நாம் உணர்வோம். ஊரிலும் அறிவியல், பெரும்பிலும் அறிவியல், எங்கும் அறிவியல், எதிலும் அறிவியல். மூச்சு விட்டாலும் அறிவியல், மூச்சே விட்டுட்டாலும் அறிவியல். தோழர் நேற்று கூட ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் நல்லகன் ஐயா அவர்கள் காலமானார். அவருடைய அவர் இறந்த பிறகு அவருடைய உடலை மருத்துவக் கல்லூரியில கொடுத்திருக்காரு. அவர் எழுதியிருக்காரு, என்னுடைய உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கல்வி கற்க என்னுடைய உடலை தானமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு அறிவியல் வளர்ச்சி தான். அது ஒரு மிகப்பெரிய அறிவியல் வளர்ச்சி தான். இது போன்ற மனிதர்கள் இறந்தும் அறிவியலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அது மிகப்பெரிய வளர்ச்சி. அறிவியல் இல்லாத எந்த ஒரு சாதனமும் இல்லை. தொழில்நுட்பம் வளர நம்மளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதற்கு காரணம் அறிவியல் தான். ஆக அப்படி அந்த வழியிலே ஒரு பாடல் ஒன்று, அறிவியல் விழிப்புணர்வு பாடல் ஒன்று. என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலைகீழா தொங்குதே நியாயம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலைகீழா தொங்குதே நியாயம்மா. இப்ப சின்னஞ்சிறுதெல்லாம் சிகரெட்டு குடிக்குது, சித்தப்ப மார்கிட்ட தீப்பட்டி கேக்குது. என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலைகீழ தொங்குதே நியாயம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலைகீழ தொங்குதே நியாயம்மா. இப்ப கைவேலை எல்லாமே காதில தொங்குது, காலத்துக்கு தோதா தலைகீழ தொங்குது. என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலைகீழ தொங்குதே நியாயம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலைகீழ தொங்குதே நியாயம்மா. இப்ப கொண்டை முடிச்சவன் கோமாலிங்கிறான், மீச வச்சவன் வீரன்னு சொல்லுறான். என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலைகீழ தொங்குதே நியாயம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலைகீழ தொங்குதே நியாயம்மா. இப்ப கசாப்பு கடையில கால் வைக்க என்ன செஞ்சிடறாங்க, அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய கண்ணு, காது, மூக்கு, ஹார்ட்டு, கிட்னி எல்லாத்தையும் தானம் செய்கிறாங்க. தானம் செஞ்சா அந்த அத்தனை பொருட்களையும் வேற உடம்புக்கு செலுத்தி அந்த உயிர்களை காப்பாற்றுற அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆய்வு அமைப்புகளை உருவாக்குன ஒரு மாபெரும் சிந்தனையாளர் தான் யார் அப்படின்னா சி.வி. ராமன். நாம 7 நிறம் என்னது அது? வானவில். இப்போ அந்த வானவில் சூரியன் மேற்கே உதிக்கிற
மேற்கே போனது அப்படின்னா வானவில் கிழக்கே தோன்றும். சூரியன் கிழக்கு தோன்றுனதுன்னா வானவில் எங்க தோன்றும்? மேற்கே தோன்றும். நம்ம புத்தகத்துல எல்லாம் படிக்கிறோம். இது ஆப்போசிட்டா தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்படி அந்த நிறங்கள்ல இந்த சூரிய ஒளிப்பட்டு அந்த சிதைவு மூலமாக தான் ஊதா நிறம் கிடைக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். யாரு? சர் சி வி ராமன். அப்படி அந்த கண்டுபிடிக்கிறது எங்கே வந்து அது ஒத்து போகுது அப்படின்னா, மனிதன் நோய் வரும்போது, மனிதனுக்கு வியாதிகள் வரும்போது மருத்துவத்துறையில் இந்த ஆய்வு என்ன செய்யுது? பயன்படுது. எப்படி பயன்படுது அப்படின்னா, திசு இருக்குல்ல, நம்ம உடம்புல பல்வேறு திசுக்களை சேர்ந்த ஒரு அமைப்பு. நம்ம உடம்புல வெட்டி எடுக்கும்போது அது என்ன ஆகி போயிடும்? சிதைந்துச்சு அப்படின்னா உயிர் பிழைக்க முடியாது. அப்போ அது சிதையாம வெட்டணும். அப்படி சிதையாம வெட்டி உள்ளடி இருக்கக்கூடிய பாகங்களை பிரித்து எடுத்து அதை ஆய்வு நடத்தி அதை பொறுத்துறாங்கல்ல. நீங்க சமீபத்தில் ஒரு 6 மாத குழந்தை வந்து ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போச்சு. கேரளாவில் இறந்து போன அந்த ரோடு ஆக்சிடென்ட்ல ஆக்சிடென்ட் ஆன அந்த குழந்தை டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா அப்படின்னா அந்த குழந்தைக்கு மூளையில் அடிபட்டு ஞாபகம் இவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றது? டாக்டர் சொல்றாங்க. அந்த ஆய்வை நடத்துவதற்கு சர் சி வி ராமன் கண்டுபிடித்த இந்த கண்டுபிடிப்பு தான் உதவி செய்யுது. அப்படி உதவி செய்யற அந்த குழந்தைக்கு உள்ள மூளை சாவு அடைஞ்சது அப்படின்னா, மூளையில சிந்தனை வரல அப்படின்னா வேற எந்த வேலையுமே பார்க்க முடியாது. அப்படி எந்த வேலையும் பார்க்க முடியாத நேரத்துல அந்த குழந்தையோட அப்பா அம்மா என்ன வேலை இணை செயலாளர் அறிவியல் சகோதரர் அவர்களையும் நமது பள்ளி இருவாள் ஆசிரியர் பெருமக்களையும் நமது பள்ளியின் சார்பாக வருக அறிவியல் கடைபிடிக்கும் இல்லையா? ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். இந்த தடவையும் செய்கிறோம். அதில் கொஞ்சம் இதாக இருக்கு. அடுத்த தடவை இன்னும் செய்யலாம். சரி, இது எதுக்காக கொண்டாடுறோம்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ஒரு மாஸ்க் கூட இங்கே இருக்கு. இது யாரோட மாஸ்க்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? ராமன் விளைவு அப்படிங்கிற அந்த ஒளிச்சிதறலை கண்டுபிடிச்சாரா? அத 1928 கண்டுபிடிச்சார். 1930 அவருக்கு இதற்கான நோபல் பரிசு கிடைச்சிச்சு. இத தேசிய அறிவியல் தினமா கொண்டாடணும்னு சொல்லி 1987 இருந்து கொண்டாடிட்டு. சரி, இதை ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, குழந்தைகளிடையே ஒரு விழிப்புணர்வு வேணும். அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும். ஒரு ஆர்வத்தை தூண்டணும். ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்கணும். வேற மாதிரி கேட்கக்கூடாது. நல்ல அறிவுபூர்வமா கேட்கணும். இதுக்காக தான் இந்த தினத்தையே நம்ம கடைபிடிக்கணும். புரியுதா? இதோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாமளும் சில அறிவியல் விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, இந்த அறிவியலுடைய வாழ்க்கை வரலாறுலாம் படிச்சு நாமளும் நம்மளால முடிஞ்ச சில விஷயங்களை நல்ல விதமா செய்யணும். புரியுதா? அந்த அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக்கணும். அதுதான் இதோட முக்கியமான நோக்கம். அறிவியல்ல ஆர்வமா இருக்கணும். அறிவியல் இல்லாம எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதுல ஈடுபாடு கொண்டு சிறப்பாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். மாநில அரசாங்கம் சிறந்த பள்ளிக்கான விருதை வந்து வாங்கியிருக்காங்க. நான் எடுக்கிறேன் இதை முடியட்டும். எக்ஸ்பெரிமெண்ட் எப்போ செய்கிறேன்னு தெரியும். நீனா
எப்போ இப்போயா இப்போயா சாய்பெல்லாம் இருக்க நேரம் இல்லைடா இங்கே இங்கிட்டு காமிக்கணும் அங்கே பெரிய டிவி அதனால வந்து இன்று வரை இந்த பள்ளிக்கூடம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துக்காக வரப்புறப்பட்ட நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஒவ்வொரு படைப்பும் பார்த்தா எல்லாம் விஞ்ஞானிகள் தான். எல்லாமே ஒவ்வொருத்தரும் கையில் எடுத்துட்டு விஞ்ஞானிகளாக எத்தனை விஞ்ஞானிகள் இருக்கேங்கிறதே சொன்ன அளவுக்கு நீங்கள் வந்து சிறந்த படைப்பு ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் விஞ்ஞானிகளாக நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குது. விஞ்ஞானிகள்ங்கிறது ஏன் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும்னா இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நம்ம இப்போ சாதாரணமாக சொல்லுமே தாமஸ் ஆல்வா என்ன கண்டுபிடிச்சாரு, இந்த பல்பு கண்டுபிடிச்சாரு. அவர் என்ன சொன்னார் கடைசியில், அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் வந்து என்னது மற்றவங்களாம் கேலி பண்ணாங்க, முட்டாளா சொன்ன முட்டாளுங்கிற ஒரு கருத்து சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு உலக லெவல்ல நாம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த கருவிகள் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதா நமக்கு பயனுள்ளதாக எனக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நினைப்படுத்தலாம். இந்த விழாவை சிறப்பாக ஆனால் உண்மையிலே இந்த மாணவர்கள் மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு சிறப்பான எதுவுமே பண்ணாமல் கூட கரெக்டாக இருந்தது. சிறப்பான செயல்பாட்டை திருப்தியாக இருக்கிறாங்க. அதே போல் இன்னைக்கு இந்த வட்டாரத்தில் உண்மையிலே ஒரு கையை படிக்குதுடா. ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாடு அறிவியல் சார்பில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாவட்ட மாநாடு சிறப்பாக நடத்துவதற்கு நம்முடைய அவசரமாக முக்கியமான மனிதர். அதே போல் நம்மளுடைய நண்பர் இலக்கியாமே ஒரு முக்கியமான நபர் தான். ரெண்டு பேருமே இயக்க உறுப்பினராக இருக்கிறாங்க. எல்லாருமே இயக்க உறுப்பினராக இருந்து மீண்டும் இந்த அறிவியல் இயக்கத்தை சிறப்பாக கொண்டு போவதற்கான ஒரு முயற்சியை கையாள வேண்டும். உண்மையிலே இங்கே இருக்க எல்லா துறையிலும் விஞ்ஞானியை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கீங்க. நீங்களும் விஞ்ஞானியா வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. ஒவ்வொருத்தரும் புத்தகத்தை படிங்க, புத்தகத்தினுடைய கண்டுபிடிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நீங்களும் விஞ்ஞானியா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அதே போல் இந்த நம்ம இயக்க வட்டாரத்துக்கு வருகை வந்து நமது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர் பிச்சைமுத்து அவர்கள். அவர் வந்து அயராத உழைப்பாளி, பேராசிரியர் இருக்காங்க, அரசு பள்ளியில் அரசு பள்ளிக்கூடத்தில் பேராசிரியர் இருக்காங்க. இன்றைக்கு அவர் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று இன்றைக்கு நமக்கு நம்ம வட்டாரத்துக்கு ஒரு முயற்சி. அவரும் நம்முடைய கருத்துக்களை பதிவு சொல்வார். சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். இருப்பதால் செம்மொழிமாக திரும்புவதில்லையா என்று பெருமைப்படுத்திய பாரதியின் பைந்தலிலே உலகெழமான தழுவி அரவணைத்த பொன்மொழியே தாய்மொழியே தந்தை இங்கே யாராவது 2 பேர் உட்கார்ந்து ஸ்டீசன் அது ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா அறிவியல் வரலாறு குடும்ப
அக்கா நெத்தி அக்கா அக்கா எடுக்கலையா வீடியோ எடுத்துட்டு இடைக்கலையாங்க உலகம் வெப்பமயமாகுது. அக்கா ஏசி அக்கா உலகம் வெப்பமயமாகுதா? எனக்கு அதெல்லாம் சொன்னேன். நான் வேற எது சொல்கிறேன் கேட்டு போய் முடியாது எல்லாம் ஆஃப் பண்ண உட்காந்து நாங்கள் உட்காரோம் நைட்டு I don't know tree. I have very beautiful palace and shopping mall. Do you know? Get lost. I do you know tree. அது என்ன பாப்பா மரம் என்னன்னு கேட்டதுக்கு இவ்வளோ இங்கிலீஷ் பேசுறாங்க. சரி வேற யாராச்சும் வராங்களான்னு பார்த்தேன்.
10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள்கிட்ட நீங்க கீரை வாங்கிட்டு போனீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அப்போதைக்கு எங்ககிட்ட ஒரு மரம் இருந்துச்சுல்ல, அந்த மரத்தை இப்போ காணோம். என்ன ஆச்சுன்னா வெட்டி பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க. சரி, அவங்க பில்டிங் கட்டிட்டாங்க. இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரு மரம் கூட பார்க்க முடியல. எவ்வளவு சின்ன ஒரு செடி கூட பார்க்க முடியல. அப்படின்னா நம்ம தான் இந்த உருவாக்கணும். நம்ம 3 பேர் சேர்ந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமா மரத்தை நட்டு இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாருமே பரப்பி கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தை நல்லா செழிப்பான சுற்றுச்சூழல் இந்தியாவை ஆகணும். வேக ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் குழி தோண்டுவோம். பிரிக்காம கவனி. மரம் இருக்கு பாரு. ஒரு வருடங்களுக்கு கழித்து எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நல்லா நிறைய மரங்கள்லாம் இருக்க மாதிரி எல்லாருக்கும் நம்ம புரிய வைக்கிறோம். அதை நம்ம எப்படியா எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடம் எவ்வளவு மரம் இல்லாம எவ்வளவு இதுவா கரைஞ்சிச்சு, இப்போதைக்கு எவ்வளவு செழிப்பா மரம் எல்லாம் நிறைய பழம்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பறிச்சு சாப்பிடுறீங்க. அப்படி சாப்பிடுற மாதிரி நீங்களும் அங்கங்க மரத்தை வச்சீங்கன்னா அப்போதைக்குதான் உங்க வீட்டுல எல்லா இடத்துலயுமே நல்லா செழிப்பா இருக்கும். நீங்களும் எல்லா இடத்துலயுமே மரத்தை வளர்க்கலாம். பரப்பிய அறிவொளியை ஏற்றுவோம், அறிவொளியை ஏற்றிய அறியாமையை ஓட்டுவோம். வாழும் மக்கள் யாவரும் வளமாக வாழவே, வாழும் பூமி என்றுமே அழியாமல் காக்கவே அறியவே வளர்க்க வேண்டும். அதனால் அறியாமையை ஓட்ட வேண்டும், அறிவியலை பரப்ப வேண்டும். அதனால் அறியாமையை ஓட்ட வேண்டும். வேடராக காட்டிலே வேட்டையாடி வாழ்ந்தனம், விண்ணிலேறி அறிவியல் வித்தையெல்லாம் காட்டினோம். மூட நிகழ்ச்சிகளை முழுவதுமாய் ஒழித்திட போட வேண்டும் அறிவியல் பாதை தன்னை நாட்டிலே அறிவியலை பரப்ப வேண்டும். அதனால்